இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க, சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. பெருமாள் தரிசனம் திருப்பதியில தேடி எல்லாரும் போற மாதிரி சனிக்கிழமையில பனையூரை தேடி அதிமுகவினர் போயிட்டு இருக்க தலைவர் விஜய் சிஎம் அவர்களை சந்திக்க வராங்க. அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் டிவிகேவின் மாவட்ட செயலாளராக அங்கீகரிக்கப்படுவார்கள் போல இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாம் ட்ரெண்ட் எப்படி போச்சுன்னா, இதே வழி வந்தோடனே அப்படியே பிடிச்சிக்கினே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பிடிச்சிக்கினே ஃப்ளைட் இறங்கி நேராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி, ஐயா நான் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்றது தான் இப்போ ட்ரெண்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் நாங்கள் அரெஸ்ட்ன உடனே இவர் டிக்கெட் போட்டு ஓட்டிருப்பாரு. செந்தில் பாலாஜி அப்ஸ்கான் கேள்விப்பட்டோம். குடும்பத்தோட அப்ஸ்கான், தம்பி காணும், எல்லாரும் இப்போ அப்ஸ்கான்ல தான் இருப்பாங்க. இப்போ யாரை வச்சு மு.க. ஸ்டாலின் அவர் அரசியல் பண்ண போறாரு? ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் போக முடியுது, எதிர்கட்சியா இருக்கும் போதும் போக முடியுதுன்னா அவங்க மக்களை பத்தின அக்கறையில எவ்வளவு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலா தான் முக்கியம். இப்போ நமக்கு திமுக எரியுது, பக்கத்து வீட்டு குடிசை எரிஞ்சு நிற்குதுன்னு இவங்க சுற்றுலா போயிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டில் எரியுது, உன் வீட்டில் அடுத்து வரப்போறியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னை தாவேக்கால சேர முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் அந்த கைது நடவடிக்கை அப்படின்னு சுட்டு போட்டாலும் சேர்க்க மாட்டாங்க, தலைகள் என்னாலும் சேர்க்க மாட்டாங்க. டிவிகே மற்றும் விஜய் சிஎம் விஜய் அவர்களுடைய சுனாமி தமிழ்நாட்டை அதிமுகவை ஒரு புரட்டி போட்டுச்சு. அதிமுகவை காலியே பண்ணிச்சு. புரட்டி போட்டது பெரிய குத்தமா? பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் சீக்ரெட் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சார். உங்களுடைய இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷமாக அவங்க கூட நான் வேலை செய்கிறேன். நீங்கள் மக்களுக்கு பல்வேறு பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் உங்கள் பிறந்தநாளில் இதுக்கப்புறம் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பணிகளை செய்யலான்றதை கொஞ்சம் சொல்லுங்கள், விரிவாக சொல்லுங்கள் சார். நம்ம நேயர்களுக்கு செய்யறதுக்கு என்ன பாருங்க, நம்ம தோன்றதை அப்போது வரதை செஞ்சுட்டு போகிறோம், அவ்வளோதான். அதை நம்ம எங்கேயாவது வெளிப்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டது கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை மக்களுக்கு செய்கிறத நம்ம கடைசி வரைக்கும் செய்வோம். ஓகே சார். இதில் மக்கள் பணிகளில் இன்னும் பல விரிவாக்கம் செஞ்சு அவங்களுக்கு வேறு இந்த கல்வியோ இல்லை உணவோ வேறு எப்படிலாம் செய்யணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது? இல்லை, நம்ம கல்விக்கும் சில குழந்தைங்கள் பார்த்துட்ருக்கோம், பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நம்ம எதையுமே பப்ளிசைஸ் பண்ண விருப்பப்படல. தெரிஞ்சது சில விஷயங்கள் இருக்கும், அது மட்டுமே அப்படியே இருக்கட்டும். எனக்கு எதிர்காலத்தில் நிறைய என்டர்ப்ரனர்ஸை உருவாக்கணும். அதாவது ஒரு உமன் என்டர்ப்ரனர்ஸ், ஒரு குடும்பம் வளர்ச்சி பெறணும்னா அந்த வீட்டு பெண்கள் முன்னேறணுன்றதில் நான் என்றைக்குமே நம்புகிறேன். அதில் பல பெண்கள், இப்போ குழந்தைங்க பசங்க படிக்கிறது, ஆண் சரியில்லை, இல்லை தனியாக இருப்பாங்க, இந்த மாதிரியான பெண்களுக்கு ஒரு சுயதொழில் செய்கிறதுக்கான உதவி பண்ணணுன்றது என்னுடைய ரொம்ப நாள் ஆம்பிஷன். அது இந்த ஆண்டு நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் செய்கிறது நம்ம அன்னதானங்களோ, கல்விக்கான உதவியோ, மருத்துவ உதவியோ, இதெல்லாம் விட எனக்கு ஒரு குடும்பம் அந்த தொழில் மூலிமா அவங்க முன்னேறது அப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அதை நோக்கின பயணம் இந்த ஆண்டு நிறைவேறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். மக்கள் ஆதரவோடு, நம்ம நேயர்களுடைய ஆதரவோட உங்களுடைய ஆம்பிஷன், எய்ம் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும்ன்றதை நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லி விருப்பப்படுறேன் சார். கண்டிப்பாக சார். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சார். வழக்கமாக சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலில் ரொம்ப பிரசித்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரசாதத்தை தேடி அதிமுகலேருந்து பல பேர் வந்துட்டு இருக்காங்க. கரெக்ட் சார், சூப்பராக புரிஞ்சுக்கிங்க. அதாவது பெருமாள் தரிசனம் திருப்பதியில தேடி எல்லாரும் போற மாதிரி சனிக்கிழமையில பனையூரை தேடி அதிமுகவினர் போயிட்டு இருக்க தலைவர் விஜய் சிஎம் அவர்களை சந்திக்க வராங்க அப்படின்றது தான் டாபிக்கா இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாவே. அந்த வகையில ஒரு நடிகர் நீங்க கூட பார்த்துருப்பீங்க, பல படங்கள் டைரக்டராகவும் இருந்திருக்காரு, ரவி மரியா அவரு சேர்ந்திருக்காரு. அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவில் இருந்தவரும் திமுகவில் இப்போ இருக்காரு. யாருன்னா விபி கலையராஜன் உள்ளிட்ட பலர் முக்கிய நிர்வாகிகள். நேற்று
ராஜினாமா பண்ண வைகை செல்வன் வருவார். அடுத்து கேசி பழனிசாமி வர்றதா கேள்விப்பட்டேன். டி நகர் சத்யா கேள்விப்பட்டேன். ஆமாம், ராஜேஷ் அதாவது அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் டிவிகேவின் மாவட்ட செயலாளராக அங்கீகரிக்கப்படுவார்கள் போல இருக்கு. நான் பேசாமல் ஏடிஎம்கில் பில்லான் இருக்கேன். அங்கே தான் ஆள் இல்லைன்ட்டா, யாரும் இல்லாத கிடையாது. யாருக்கு நீ டீ ஆற்ற போகிற? சரி, எனக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி அங்கே கிடைக்கும், இப்போ யாருக்கு வேணால் கிடைக்கும். ஓகே, அப்போ வாய்ப்பு இருக்கு எனக்கு. ஆமாம். ஓகே சார், அப்போ நான் முன்னாடி அப்போ என்ன பண்ணுற ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் நான் எடப்பாடி எனக்கு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆளுக்கு யாரும் இல்லாத இடத்துக்கு யாருக்கு வேணால் கொடுப்பாரு, உனக்கு கொடுக்க மாட்டாரண்ணா. அப்போ அவரோட நிலைமை அவர் முதல் தலைவராக இருப்பாரான்னு பாருடா தம்பி. ஆமா, இப்ப யார் தலைமையில போற அது சொல்லு. அதிமுகவுக்கு போ, யார் தலைமையில போற? புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில. அவர் புரட்சி தலைவரா இருக்காரா? சரி, ஓகே விடு. நீ ஏன் தேவையில்லாம ஆனவனா நீ உனக்கு ஏதோ எடப்பாடி மேல ஒரு பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனவனா அவரை பத்தி இழுத்து அவரை லைம்லைட்லேயே வைக்க நினைக்கிறேன். அங்கதான் மற்றும் சிலருக்கு போயிட்டாருல, நீ ஏன் இன்னும் மைக்ரோ லெவல்ல போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. மற்றும் ஒருவர் அப்படின்னு போயிடுவாரு. மற்றும் ஒருவர் தான். ஆமா, ஒரே தலைவன், ஒரே கட்சி, ஒரே தொண்டர், ஒரே ஓட்டு. சூப்பர். ஓகே, அந்த ரொம்ப பரிதாபமா இருக்கு சார். தமிழ்நாட்டுல ஒரு 7 வாட்டி ஆண்டிருக்காரு. அவங்களால அது அந்த மனுஷனுக்கு நல்லா தெரியும்டா. நீ ஏன்டா பரிதாபப்படுற? அவர் தெரியாம தான் இதெல்லாம் செய்யறாருன்னு நினைச்சுக்கிறியா? போங்கடா எல்லாரும் போங்கடா, இந்த கட்சியையும் பணத்தையும் நான் ஆட்டையை போட்டுக்கிறேன்னு பண்ணுகிறாரு. அவ்வளவுதான். ரைட்டு சார். அதை பத்தி பேச பெருசா டாபிக்கும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் கதை விடு. இங்க பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம அதுக்குள்ள வருவோம். சென்னை ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கா இல்லையா? நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல. நீ எங்க வரன்னு தெரியுது. தெரியுதா? புரிஞ்சுச்சா? இல்ல, நான் அதான் சிங்கப்பூருக்கு ஏதாவது போகணுமா? அண்ணன் ஏவா வேலை பத்தி தானே பேசுற. அங்கே சிங்கப்பூரில் இங்கே இருக்க சில அரசியல்வாதிகளுக்கு ஹாஸ்பிட்டலுங்களில் நல்ல கனெக்ட் இருக்குது. ஓகேவா? இங்கே வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு உக்கார ஸ்டைல் ஃபார்முலாலாம் மாறிடுச்சு. இப்போ வெளிநாடுக்கு போயிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு ஐயோ அம்மம்மா வலிக்குதே அப்படின்னு வாங்கின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னா, இருதய நோயினா இம்மிடியட்டாக ட்ரீட்மெண்ட் போடணும்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் முதல்ல அட்மிட் ஆவாங்க. அங்கே மேல் சிகிச்சைக்கு தான் வெளிநாடு போவாங்க. இப்போ இங்கே இருக்கவங்கெல்லாம் ட்ரெண்ட் எப்படி போச்சுன்னா, இதே வழி வந்தோடனே அப்படியே பிடிச்சிக்கினே ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பிடிச்சிக்கினே ஃப்ளைட் இறங்கி நேராக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐயா நான் வந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அப்படின்றது தான் இப்போ ட்ரெண்டு. அது வந்து பயம் கிடையாது, நான் பயந்து ஓடலை. அது பேர் என்னன்றது, எந்த ஒரு கேஸுக்கும் நான் பயப்பில்லை, எந்த ஊழலுக்கும் நான் பயப்பில்லை. எனக்கு நெஞ்சு வலி, அதனால ஹாஸ்பிட்டல் போயிருக்கு. ஒரு காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய தலைவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் பெரிய நியூஸாக வரும். அவங்க மேல் சிகிச்சைக்கு போனால் அது பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். இவர் எப்போ கிளம்புனாருன்ற செய்தியே வரல. இப்போ உஷாராயிட்டாருன்றது தான் அர்த்தம். அதாவது இங்கேருந்து சப்போஸ் உளவுத்துறை எதை கண்டுபிடிச்சி போகிறத தடுத்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு சைலண்ட்டாக டிக்கெட்டை போட்டு ஊர் போய் இறங்கிட்டு அங்கே அட்மிட் ஆகிட்டு தேட போகிறாங்கன்னு ஒரு அறிக்கை வெளியே விட்டுருக்காங்க. அவ்வளோதான். புரியுதா? அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் நாங்கள் அரெஸ்ட்ன உடனே இவர் டிக்கெட் போட்டு ஓட்டுருப்பாரு. அடுத்து நம்ம பல பேர் இருக்காங்கன்னு. இப்போ ஒருத்தர் செந்தில் பாலாஜி அப்ஸ்கான்னு கேள்விப்பட்டோம். குடும்பத்தோட அப்ஸ்கான், தம்பி காணும், எல்லாரும் இப்போ அப்ஸ்கான்ல தான் இருப்பாங்க. இப்போ யாரை வச்சு திரு மு.க. ஸ்டாலின் வேற அரசியல் பண்ண போறாரு? அவரு இங்க இருக்கணும்ல. அவரு லண்டன் போயிட்டாரு. எல்லாம் அதாவது இது என்ன நான் நினைக்கிறேன்னா, இப்படி யோசிச்சு பாரு, அந்த எம்எல்ஏக்கள் வேலை பேசுறாங்கல்ல, நாங்க இங்க இருந்து தான் இதெல்லாம் செய்யல, நாங்க அங்க இருந்து இது செய்யறோன்றது காட்டுறதுக்காக பண்றாங்களோ இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறது நடக்காது. மக்களே தெளிவா இருக்காங்க. ஆமா, நீங்க போடு, நீ அப்படி ஏதாவது ஒண்ணு கை வச்சுதான் பாரு, என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். நீங்க இங்க சொல்லிட்டீங்க எல்லாம் வெளிநாடு கிளம்பி போகிறாங்க, இங்கே யார் அரசியல் பண்ணுவான்னு கேட்குறீங்க. அதுக்கு தான் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். நான் அயலகத்தில் இருந்தாலும் என்னுடைய மனசெல்லாம் அறிவாலயத்தில் தான் இருக்குது. ஆமாம், மனசு மட்டும் அது அந்த கலைஞர் அது இன்னும் அப்படியே தான். என் கடலை தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேனே தவிர என் மீது 4 பயணம் செய்யலாம். நீங்கள் கட்டுமரம்னு அவர் சொன்னார், இப்போ இவருங்க வெளியூர் மரம்ன்றாங்க. இந்த இதுவும் நல்லா தான் இருக்கு. நல்லா பேசுற. அது முதல்ல சின்னவர் போனாரா துபாயே? இல்ல, 2 பேருமே இன்னைக்கு காலைல கிளம்பிருக்காங்க, லண்டன் போயிருக்காங்க ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் துபாய் ஏர்போர்ட் தான் கேள்விப்பட்டேன். அவரும் முன்னாடி போயிட்டு வந்துட்டாரு. இப்போ லண்டனு, மற்றவங்களாம் சிங்கப்பூர், மலேசியா, நாடா சுத்துறாங்க. வேற லெவல்ல இருக்காங்க. இவங்களை நம்பிதான் நாட்டை வேற திருப்பி ஆளுங்கட்சியா வேற ஆக்கணும்னு இவங்க வேற துடிக்கிறாங்க. மீண்டும் வருவோம். வாங்க நாங்க மீள முடியாதுன்றாங்க மக்கள். இப்போ போய் ஒன்றில் இருக்கவங்களாம் பன்னியூர் பக்கம் போய் பார்க்க சொல்லு.
மீண்டும் வருவோமா அப்படின்னு யோசிக்க வச்சுருவாங்க இவங்கள. அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கோ சொல்லு. சும்மா தேவையில்லாமல் யோசிச்சு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆழ் மனசில் நிரந்தர வருங்கால முதலமைச்சர்னு யாராவது ஏற்றிட போகிறாங்க. அவங்க ஃபேமிலியே வருஷத்துக்கு ஒரு வாட்டி யூரோப்புக்கு போயிட்டு வந்துடுறாங்க. யூரோப்பில் அப்படி என்ன வச்சுருக்காங்கன்னு எனக்கு புரியல. என்னவா இருக்குமோ அது அவங்களுக்கு கடவுளுக்கும் அந்த யூரோப் கண்ட்ரி நாட்டுன மக்களுக்கும் தான் தெரியும். நம்ம எதையாச்சும் சொன்னால் அப்புறம் எதையாவது நம்மளை வந்து கேட்பாங்க. ஆனால் இவங்களால ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் போக முடியுது, எதிர்கட்சியாக இருக்கும் போதும் போக முடியுதுன்னா அவங்க மக்களை பற்றின அக்கறையில் எவ்வளோ இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். தெளிவாக தெரியுது. புரியுதா? சுற்றுலா தான் முக்கியம் இப்போ நமக்கு. நீங்கள் நம்ம வீடு குடிசை எரிஞ்சுன்னுக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அதிமுக வந்து எரியுது, பக்கத்து வீட்டு குடிசை எரிஞ்சுன்னுக்குதுன்னு இவங்க சுற்றுலா போயிருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டில் எரியுது, உன் வீட்டில் அடுத்து வரப்போறியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது புரிஞ்சவன் பொழைச்சிக்கிறான், தெரியாதவன் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. 10,000 ரூபாயில் லண்டன் யூரோப் டூர்லாம் போக முடியுமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல. அந்த பேலன்ஸ் அக்கௌண்ட் சொன்னது தானே. கேட்டேன். அது ஸ்பான்சர்ஸ் பல பேர் இருப்பாங்கப்பா. நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்பான்சர் பண்ணி போனதான் தப்பு. நான் இப்போ எதிர்கட்சியிலும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. இப்போ யார் வேணா எனக்கு ஸ்பான்சர் பண்ணலாம்ல. ஓ, அப்படி வருதா? ஆமாம். சார், நான் எனக்குலாம் அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. நான் நல்லா சுற்றுவேன். 10,000 வச்சுக்கிட்டு வந்து 10 கம்பெனி நடத்தணும் வேறு பேரில், பினாமியில். அவங்க உனக்கு டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. இப்போ போகணும். சார், இவ்வளோ சுச்சமாக இருக்குன்றது எனக்கு புரியாமல் போச்சு. நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல சார், அப்போ சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் சொன்னாங்க. என்னை வந்து தாவேகால சேர முயற்சி பண்ணுறாங்க, அதனால தான் அந்த கைது நடவடிக்கை அப்படின்னு சுட்டு போட்டாலும் சேர்க்க மாட்டாங்க. அதை தான் சிடிஆர் நிர்மல்குமாரன் அதான் சொல்கிறேன். சுட்டு போட்டாலும் சேர்க்க மாட்டாங்க, தலைகள் எண்ணினாலும் சேர்க்க மாட்டாங்க. நீங்களாம் அரசியல் அனாதைகள், உங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை. நீங்கள் திமுகலே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசின்னு இருக்க முடியும். திமுகவிலே உங்களுக்கெல்லாம் ஆல்டர்னேட் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ நீங்களாம் அரசியல் அனாதைகள் தான், எழுதி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் அனாதைகள், துபாய் அனாதைகள், தூத்துக்குடி அனாதைகள், பல அனாதைகள் உருவாகும். ஓகே, அப்போ அனாதைகளுக்கான ஒரு அடையாள இடம் தான் இப்போ ஆசிரமம் திமுக. அச்சிச்சோ சார், என்ன சார் இப்படி பரிதாப நிலைமையில் ஆயிடுச்சு 77 வருஷம் கட்சிக்கு. சும்மா சொல்லி நீங்கள் ஓவராக பண்ணால் அப்படி தானே. சரி, அதான் சொல்லணே, நம்ம செயல் சிந்தனை, நம்ம ஒரு ஆட்டிடியூட் ஓவராக ஒரு எல்லையை மீறும் போது சுனாமி எப்போ வந்தது, எதனால் வருது? ஓவராக ஆடி நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா சுனாமி வரும். அந்த மாதிரி இது ஒரு சுனாமி. இதில் நீ ஆடினவெல்லாம் அடங்க போகிறான். டிவிகே மற்றும் சிஎம் விஜய் அவர்களுடைய சுனாமி தமிழ்நாட்டை, அதிமுகவை ஒரு புரட்டி போட்டுச்சு. அதிமுகவை காலியே பண்ணிச்சு. புரட்டி போட்டது பெரிய குத்தமா குமார்? அழிச்சிருச்சு. அழிக்க அடுத்தடுத்து போகுது பாரு. நீ நான் சொல்ல, உஷாரானவன் 4 கட்சிக்காரன் வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டான். இந்த அலையில் நம்மளும் காணாமல் போயிடுவோம்டா, நம்மளே இருக்க மாட்டோம்னு நான் புரிஞ்சு அவன் தெளிவா இங்கே வந்துட்டான், சேர்ந்துட்டான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கிட்டான், தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டான். மீதி இல்லாதவன்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் நடக்குதான் சார் தாவேக்கால. என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து தாவேக்காவுக்கு வந்தால் நல்ல பதவி கொடுக்குறாங்க, மாவட்ட செயலாளரோ ஏதோ நல்ல பதவி கொடுக்குறதா சொன்னாங்க. இது நான் நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து அதிமுகவில் சிறந்த நிர்வாகி, நான் வந்து விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் அவரை பார்க்குறேன். இந்த மாதிரி பல நிர்வாகிகள் வந்து சிறந்த நிர்வாகத்தில் இருக்கவங்க, ஓகேவா? அவங்கள யூட்டிலைஸ் பண்ணுறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகிறதுக்கு இவங்களாம் உதவுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது அதிமுக கடைசி. இன்னொன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதிமுகன்றது ஒன் மேன் ஆர்மி ஷோ. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. வாயை பற்றி கையை கட்டி நிற்கிறவங்க தான் இவங்க. அவங்க தலைவர் சிஎம் விஜய் அவருக்கு பின்னாடி கையை கட்டி வாயை பற்றி சொல்கிறத கேட்பாங்க. திமுககார மாதிரி ஆட மாட்டாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. இவங்க சேர்றதுனால டிவிகேக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த மேலே இருக்க அந்த குற்றச்சாட்டு ஒன்று தான் அடிக்கடி எல்லாருமே எதிர்கட்சி பேசிகிட்டு இருக்காங்களே, அது எடுப்படுமா சார்? சார், குற்றச்சாட்டு மு.க. ஸ்டாலின் மேலே கூட தான் இருக்குது, உதயநிதி மேலே கூட தான் இருக்குது, அவர் மாப்பிள்ளை சபரீசன் மேலே கூட தான் இருக்குது. அது குற்றச்சாட்டு தானே. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னு நோட்டீஸ் அனுப்புகிறீங்களா? அந்த மாதிரி இது குற்றச்சாட்டு தானே. நீங்கள் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இஸ் நாட் எ கன்விக்டட். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதுக்கே வேலை இல்லை. நான் இதை பற்றி தான் நேற்று ஒரு முன்னணி சேட்டலைட் சேனலில் வந்து டிபேட் நடந்துக்கிட்டு இருக்கு. யாருன்னா திமுகவை சேர்ந்த அந்த ராஜீவ், முன்னாடி வந்து நாம் தமிழர் இருந்தார், இப்போ திமுகவில் ராஜீவ்காந்தி அவர் இருக்கார். ஒரு விஷயம், முன்னாள் நடிகர்ன்ற, அதாவது ஒரு முதலமைச்சரை முன்னாள் நடிகர்ன்ற வார்த்தையில் குறிப்பிட்டார் பார்த்தீங்களா? சரி, அவர் முன்னாடி சீமான்னு ஒரு கட்சியில் இருந்தார்.
இப்போ வந்து அதிமுகன்னு இருந்தார், அவர் டெப்டி சிஎம் முன்னாள் நடிகரா கரண்ட் நடிகரா? சிஎம்ஏ முதல்ல அவர் நடிகரே கிடையாது. சார். ஏய், என்னடா சார் கூட எவ்வளவு சந்தானம் இல்லைன்னா படம் நடிக்க மாட்டேன் ஓடி வந்தவர் தானடா அவரு. அப்ப சந்தானம் தான் ஹீரோன்றீங்களா அந்த படத்துக்கு? அப்போ சந்தானம் இல்லைன்னா படம் ஓடி இருக்காதுன்னு சொல்ல வரேன். புரியுதா? ட்ரை பண்ணாங்க சூரிய வச்சு, முடியலன்னொடனே அரசியலுக்கு வந்துட்டாரு. புரியுதா? அவ்வளோதான் பண்ண முடியும். இப்போ நடிகராகவும் அவர் வேஸ்ட்டு. இல்ல, காந்திக்கு நான் சொல்றது என்னன்னா, நீங்க சீக்கிரம் கிளம்பி இங்க வாங்க. நீங்களாம் ஒரு நல்ல ஒரு இது கொங்கு பெல்ட்ல இருந்த ஒரு நல்ல நிர்வாகிகள். அப்புறம் இந்த அதிமுகவில் இன்னொரு ஆள் போய் சேர்ந்தாப்புல தான் தமிழ்லேருந்து கொங்கு பெல்ட்டை தான் அந்த கல்யாண சுந்தரம். நீங்களாம் சீக்கிரம் வந்து டிவிக்குள்ள சேருங்க. உங்களுக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் இருக்குது. தேவையில்லாத இடத்துல இருந்து வீணாக போயிடாதீங்க. அவன் தம்புடி கூட ஒன்று வந்து உதவ மாட்டாங்க. டிவிக்களை சேர்ந்து உருப்படுற வேலையை பாருங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. முன்னாள் அமைச்சர் வளர்மதி இருக்காங்கல்ல, என்ன ஆனாலும் சரி என்னுடைய கலகனா அதிமுக தான், அதை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு அவங்க ஒரு துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எந்த வளர்மதி சொல்லு? 1000 விளக்கு வளர்மதி. அவங்க இதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அவங்கெல்லாம் ஆல்ரெடி எடப்பாடி இருக்கும் போதே காலி ஆகிற ஆள் தான். புரியுதா? சும்மா இது இப்போ இப்படி யோசிச்சுக்கோ, சொல்கிறாங்க நாளைக்கு அவங்க டிவிக்கில் சேர மாட்டாங்கன்னு என்னாச்சு? நம்ம ஏன் இப்படி யோசிக்கக்கூடாது? தாவேக்கால அவங்கள சேர்த்துக்கலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். சும்மா வெளியில் அவங்க கெத்தை காட்டிக்கிறது, எப்பா நாங்களாம் போக மாட்டேன் அப்படின்னு. துண்டு போட்டிருப்பாங்க, எல்லாரும் போட்ட மாதிரி துண்டு போட்டிருப்பாங்க. உங்களுக்கு இங்கே இடம் இல்லைங்க, நாங்கள் சேர்க்க தயாராக இல்லைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. டிவிக்கில் இது ஒரு விஷயம் என்னென்னா, சேர்க்க விருப்பம்லாம் மூஞ்சி லட்சமாக சொல்லிடுறாங்க டேரக்டாக. அதனால் உங்களுக்கு வேணாங்க, நீங்கள் வேணாங்க, நீங்கள் வேணுங்க அப்படின்றதுக்குள்ளே போயிடுறாங்க. அது சொல்லியிருப்பாங்க. அதனால திருப்பி போய் எடப்பாடி எப்படி பார்க்குறதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஓகே சார். அடுத்து இந்த கரூர் விஷயமா ஒரு முடிக்காத ஒரு கணக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஆதவ் சொல்லியிருந்தார்ல, அது தொடர்ந்து இன்னமும் அதை பார்த்து கொதிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா காவல்துறை தான் காரணன்ற மாதிரி ஆதவ் சொல்லியிருக்காரு போல. இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி திமுக இன்னைக்கு கொதிக்கிறாங்க. பார்த்தீங்களா அதை? இல்லைன்னு யார் சொல்ல முடியுன்றேன். சரி, ப்ராப்பரான பாதுகாப்பு எல்லாத்துக்கும் கொடுத்தா எந்த இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்காது. ஆமாவா இல்லையா? ஸோ இவ்வளோ பேர் வராங்கன்னா காவல்துறை வந்து பேரிகார்ட்ஸ் போட்டு கொம்பை கட்டி இந்த மாதிரியான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இன்னொன்று, விஜய் மாதிரியான ஒரு பெரிய லெவலான ஒரு செலிபிரிட்டி வரும்போது, ஒரு கட்சியோட தலைவர் வரும்போது அந்த பேரிகார்ட்ஸ் அந்த கட்டையில் கட்டுவாங்க சுற்றி. அதுக்கப்புறம் வரவங்க ஒவ்வொரு குரூப்பாக நிற்கிறவங்க 2-3 பேர் சேர்ந்த மாதிரி இந்த லெவல் நடக்கிற மாதிரி இப்படி மாதிரிலாம் கட்டுவாங்க. இந்த கோவிலுக்கெல்லாம் க்யூ கட்டுவாங்க, பார்த்துருப்பேன். அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலையே. சுத்தமாக இல்லை. சொல்ல போனால் இவ்வளோ கூட்டமே வரணும், ரெஸ்ட்ரிக்டே கூட பண்ணியிருக்கலாம். அதை இந்த வண்டி வர அளவுக்கு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பவுண்டரி கட்டி லாக் பண்ணியிருக்கலாம். அதையுமே அவங்க பண்ணலை. ஏன்னா அதுக்கு இதுதான் இப்போ பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயமா தான் தோணுது. ஓகே சார். இன்னொரு விஷயமா நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போவே நான் வந்து முதல்வரையோ இப்போ ஆதவ அர்ஜுனாவையோ நிர்மல் குமாரையோ புஷி ஆனந்தியோ இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்திருக்கவே மாட்டாங்க, சிஎம் ஆயிருக்க மாட்டாங்க. மாதிரி ஏளன பேச்சு, திமிரு பேச்சா இருக்குது. இதை பார்த்தீங்களா? இல்லை, அது அவங்க சொல்கிறது கரெக்டு தான்ப்பா. எப்படி கரெக்ட் சொல்கிறீங்க? இது கரெக்டு தான். அவங்க பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? பண்ணாமல் விட்டு தான் தப்பு. 108 234 அவ்வளோதான். டேய், நான் பத்தியா நான் சொல்கிறத நீ பிடிச்சிட்ட. 234 தெய்வீக்கா வந்திருக்கும். அவனும் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. எந்த குதிரை பிறன்ற வார்த்தை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருப்போம். நீ மட்டும் கை வச்சுருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்போம். அதுக்கு தானே பயந்து நீ இதை பண்ணலை. ஓகேவா? இதை மட்டும் நீ பண்ணியிருந்தனா டிவிக்கு ஏதாவது 200 தொகுதி ஜெயிச்சிருக்கும். கன்ஃபார்மாக ஜெயிச்சிருக்கும். நான் 234 சொல்ல மாட்டேன், எனக்கு கால்குலேஷன் தெரியும். 200 தொகுதி டிவிக்கே ஜெயிச்சு. அந்த தொகுதியில் எடப்பாடி இருக்கா? இல்லை அது இல்லையா? எக்ஸப்ஷனா? எடப்பாடி வந்து குட்டிக்காரனை அடிச்சாது ஜெயிக்கிறதுக்கு வழி பார்த்துருப்பாரு. இன்னும் 90 போயிருக்க மாட்டார். 3000-300 போய் நின்று இருப்பாரு. ஓகே, மேபி. ரைட் சார். ஓகே சார். 34 எடப்பாடி ஒரு ஆளாக இருந்திருப்பார். அவ்வளோதான். ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது இல்லை சார்? அப்போ வந்து அந்த இடத்துல வந்து 30% வந்து எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயமா? 10% கொடுக்கறது ஜாஸ்தி. 10 ஜாஸ்தி? ஆமாம், வேற என்ன? அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் என்ன? இப்போ தண்ணி நின்று இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. போன 14 எலெக்ஷனில் தண்ணி நின்னாங்களே, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க? அவ்வளோதான் பர்சன்டேஜ். அது கூட இப்போ கிடையாது. அந்த பர்சன்டேஜ் கூட இப்போ கிடையாது. அதுவும் டிவிக்கு எப்பயோ வந்துச்சு. கடமையும் கொடுக்குறோம். 10% மொத்த கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து வரவங்க போகிறவங்க எல்லாமே சேர்த்து ஒரு 15%லேருந்து 20% மேலே ஒதுக்குறது ஜாஸ்தி. அது கூட ஓகேன்ற மாதிரி வயல வர வெற்றிப்பா. நீ நிற்கிறதெல்லாம் ஜெயிக்க போகிற. ரைட்டு. ஏன்னா நீங்கள் இந்த உள்ளாட்சி சொல்லிட்டீங்க, 200 பதவி இருக்குது. அதாவது அரசு வழக்கறிஞர் பதவி. அதில் 150 பதவி அவங்க கேட்குறாங்க.
அது கொடுத்துருக்காங்க. இப்போ நிரப்பியும் இருக்காங்க சிலரெல்லாம். காங்கிரஸ்லேருந்தும் போட்டு நிரப்பியிருக்காங்க. பட் அதுதான் அதில் வந்து டிவிகேல அந்த அந்த இப்போ அட்வொகேட் விங்குன்னு ஒன்று ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அங்கே அவங்க இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு இதை பண்ணியிருக்கலான்றத யோசிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாததுனால இப்போ இருக்கிறது இதெல்லாம் மாற்றலாம், எப்போ வேணால் மாற்றலாம். அதை பற்றி கவலைப்படாது, அடுத்த வருஷம் கூட மாற்றிக்கலாம். ஏன்னா டிவிக்கு லீகல் விங்க இப்போ ஸ்ட்ராங் பண்ணலாம்னா எப்போ பண்ண போகிறாங்கன்ற அந்த ஆதங்கம் பண்ணுவாங்க. இப்போ ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இப்போ இருக்குப்பா, இன்னும் டைம் இருக்கு. ஓகே ஓகே சார், பார்த்துக்கலாம். நீ இன்னும் 5 வருஷம் இருக்கு, 5 வருஷத்தில் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.